கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். மனித உடம்பில் மச்சங்கள் மர்மமா அறிவியலா? மனித உடலில் இருக்கும் சில சிறு கருப்பு புள்ளிகளை நாம் பொதுவாக மச்சங்கள் என்று அழைக்கின்றோம். இவை சிலருக்கு குறைவாகவும் மற்றும் சிலருக்கு அதிகமாகவும் இருக்கலாம். இவை அழகானதா, அபாயமானதா, அருவருப்பானதா, அறிவியலா என்பதை கண்டறியலாமா? வாங்க இதனை விரிவாக பார்ப்போம். மச்சம் எப்படி உருவாகின்றது? மச்சம் என்பது மெலனோசைட்டிக் நெவஸ் என்ற விஞ்ஞான பெயரால் அழைக்கப்படுகின்றது. உடலின் தோலில் இருக்கும் மெலனோசைட்டுகள் எனப்படும் நிறம் கொடுக்கும் செல்கள் சில இடங்களில் கூடுதலாக இருக்கும்போது அந்த இடத்தில் மெலனின் நிறம் அதிகமாகி கருப்பு அல்லது பழுப்பு நிறத்தில் மச்சம் தோன்றுகின்றது. இவை பெரும்பாலானவர்கள் உடலில் பிறந்ததில் இருந்து வரலாம். இதனை கான்ஜினியல் மோல்ஸ் என்பார்கள். சிலர் வயதான பின் அல்லது தோளில் அதிகமான சூரிய ஒளி விழுவதால் உருவாகும் மச்சங்களும் உள்ளன. சூரிய ஒளியின் மச்சங்கள். சூரிய ஒளியின் அல்ட்ரா வயலட் கதிர்கள் தோலில் மெலனின் உற்பத்தியை தூண்டும். சில சமயங்களில் இது புதிய மச்சங்களை உருவாக்கக்கூடும். மச்சம் என்ன சொல்கின்றது? அறிவியல் பார்வை. மச்சங்கள் பொதுவாக பாதுகாப்பானவை. எல்லா மச்சங்களும் அபாயகரமானது அல்ல. சில மச்சங்கள் மாறுபட்ட நிறம், ஓரத்தில் சீர்கேடுகள், அளவில் வேகமாக வளர்வது, இரத்தம் வடிவது போன்று இருந்தால் அது சிறிய சாத்தியத்தில் தோல் புற்றுநோயின் மெலனோமா உருவாவதற்கான அறிகுறியாக இருக்கக்கூடும். அதனால் மச்சத்தில் மாற்றம் தெரிந்தால் மருத்துவரை அணுகுவது அவசியம். மச்சங்களின் இடம், அழகூட்டல் மற்றும் சாமுத்திரியா லட்சண கருத்து. சிலரின் முகம், உதடு முதலிய இடங்களின் மச்சங்கள் அவர்களின் கவர்ச்சிக்கு மெருகு ஊட்டக்கூடும். பலர் மச்சத்தின் இடத்தை கொண்டு மனிதரின் குணநலன்கள், விதிகள், அதிர்ஷ்டம் என பல வகைகளில் ஜோதிட ரீதியில் பலன் கூறுகின்றார்கள். ஆனால் இத்தகைய சாமுத்திரியா லட்சண கருத்து ஆதாரமற்றது. மச்சங்கள் பியூர்லி உயிரியல் பயாலஜிக்கல் அடிப்படையிலான தோல் நிற மாற்றங்கள் மட்டுமே. அதற்கும் அதிர்ஷ்டத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. நிறைவாக, மச்சங்கள் என்பது நாம் பிறவியில் இருந்தோ அல்லது சூரிய ஒளி போன்ற காரணிகளால் தோன்றும் இயற்கையான தோல் மாற்றங்கள் மூலமாகவோ ஏற்படுகின்றன. அவை பெரும்பாலும் பாதுகாப்பானவைதான். ஆனால் எந்த மச்சமும் திடீரென வளர்ந்தால், அதன் அளவு, வடிவம், நிறம் மாறினால் அதை மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.